அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் கோடியாக பணத்தை குவிக்கக்கூடிய 5 ராசிக்காரர்களை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் ஜாக்பாட் காத்துட்ருக்கு இந்த 5 ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த 5 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 5 ராசியில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்தில் பல கிரகங்கள் தங்களுடைய நிலைகளை மாற்ற இருக்கிறதுங்க. இதில் குறிப்பாக இந்த 5 ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த 5 ராசியில் நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தோன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரக பெயர்ச்சிகள் 11வது வீடான லாபஸ்தானத்தில் நிகழ இருக்கிறதுங்க. இதன் காரணமாக பொருளாதார நிலையில் பெரும் புரட்சி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த தொகைகள் வசூலாகும். புதிய முதலீடுகள் மூலமாக லாபம் ரெட்டிப்பாக கிடைக்குங்க. பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையும் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம். திட்டமிட்டீங்க அப்படின்னா வேலைகள் அனைத்துமே சரியான நேரத்தில் உங்களால் முடிக்க முடியும். பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு மன அழுத்தம் சற்று குறைய ஆரம்பிச்சிடுங்க. அவசர தேவைகள் வரும் அப்படிங்கிறதுனால செலவுகளை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் செலவினங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் இக்காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படவிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் அதிகமாக சந்தோஷப்படுவீங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ரிஷப ராசியினுடைய 10வது வீடான தொழில் ஸ்தானத்தில் கிரகங்களினுடைய சேர்க்கை நடைபெற இருக்கிறதுனால தங்களுடைய கடின வேலை உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் நிச்சயமாக கிடைக்கப்பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் அப்படி இல்லைன்னா பெரிய நிறுவனங்களில் இருந்த வேலைக்கான வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவ ஆரம்பிக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. தொழிலில் முன்னேற்றத்தை அடைவீங்க. அதே நேரம் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு நிலைமை சாதகமாக மாற ஆரம்பிச்சிடுங்க. சொத்து வாகனத்தை வாங்கும்போது அதற்குண்டான யோகம் கனிந்து வர இருக்கிறது. இருந்தாலும் சில பல விஷயங்களில் செலவினங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையில் உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டம் தங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். சொல்ல போனோன்னா இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஒன்று சேர இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் அதிகப்படியான நன்மைகளை அடைய போகிறீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்களும் நல்ல தகவலாக இருக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளில் நீடித்திருந்த தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் தங்களுக்கு பல வகையில் யோகத்தை அள்ளி தரக்கூடிய வகையில் இருக்கிறது. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் மிகவே நல்ல காலகட்டமாகவே இருக்குங்க. மிதுன ராசியினுடைய 9வது வீடான பாக்கியஸ்தானத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கிறது. மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க போகின்றது. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே தானாக முடிவுக்கு வந்துடுங்க. மாணவர்கள் உயர்கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படி இல்லைன்னா பணிபுரிவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது உங்களுக்கு கைகூட ஆரம்பிச்சிடும். தந்தை வழியில் சொத்துக்கள் அப்படி இல்லைன்னா ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பெரியவர்களினுடைய ஆசி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு
உறுதுணையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்டிங், மேலாண்மை, கற்பிக்கிறது அப்படின்னு அனைத்துலேயுமே முன்னேற்றத்தை அடைவீங்க. புதிய திறன்களை கற்றுக்கொள்வீங்க. மன மகிழ்ச்சியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க பெற போகின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விளைவுகளை வந்து ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். சுப நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. சுப நிகழ்வுகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதி அற்புதம் பார்த்திங்கன்னா நடக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த வித தடையும் இல்லாமல் எல்லாருடைய சுப நிகழ்வுகளும் வந்து நடக்கும். பொருளாதார ரீதியாக மேன்மை அடைவீங்க. நாலாபுரத்தில் இருந்து உங்களுக்கு பண வருவாய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சொத்து சுகம் சேரும். மூதாதையர்கள் சொத்துக்கள் தங்களுடைய கைக்கு வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் உண்டாகும். பிள்ளைகள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நற்பலன்களை அடைய போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் மூலமாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆதாயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னி. கன்னி ராசிக்கு பிப்ரவரி மாதம் மிகவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசியினுடைய 6வது வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அது தங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கவிருக்கிறது. தங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க தாமாகவே விலகியும் செல்வாங்க. நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வருங்க. நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி புத்துணர்ச்சி வருவீங்க. கடன் பிரச்சனைகள் படிப்படியாகவே குறையும். வேலை அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சாதகமான முடிவுகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வந்து நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பணிகள் முடிவடையவும் செய்யும். செலவுகளை கொஞ்சம் மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்த பாருங்கள். உணர்ச்சி வசப்பட்டு இந்த காலகட்டத்தில் முடிவெடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலத்தில் வந்து சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். பொருளாதார ரீதியாக அதிக வருவாய் இருக்கும். கணிசமாக வங்கி இருப்பு அதிகரிக்க செய்யலாம். அதே மாதிரி வந்து எதிர்பாராத இடத்துல இருந்தும் உங்களுக்கு வந்து பண வருவாய் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சுயதொழில் ஆகட்டும், இல்லை தொழிலில் வியாபாரத்தில் ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வீங்க. பயணங்கள் மூலமாக அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக சாதகமான நிலைகளும் தங்களுக்கு உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பம். கும்பராசிக்கு இந்த காலகட்டம் முழுவதும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியினுடைய முதல் வீட்டில் பார்த்திங்கன்னா கிரகங்களினுடைய சேர்க்கை நடைபெறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே தங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும். தங்களுடைய பேச்சாற்றல் மற்றும் புத்தி கூர்மையால் பலரை ஈர்க்க செய்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே துணிச்சலுடன் எதிர்கொள்வீங்க. திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கி நல்ல வரன் அமைய பெறுவீங்க. புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகுங்க. ஆடம்பர பொருட்களினுடைய சேர்க்கை நிகழும். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவீங்க. சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. முதலீடுகள் லாபம் தரக்கூடிய வகையில் இருக்கிறது. மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவாங்க. இந்த காலத்தில் வந்து எதிர்பார்க்காத பலவிதமான நல்ல நல்ல மாற்றங்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல நிகழ்வுகள் வந்து தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நாலாபுரத்தில் இருந்து பண வருவாய் இருக்கும். வரவே வராது அப்படின்னு நினச்ச பணம் வந்து சேரும். கொடுத்த கடன் திருப்பி கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கை இருக்கும். மூதாதையர்கள் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். இதனால் அதிர்ச்சியில் நீங்கள் ரொம்பவே மனம் வந்து மகிழ்ச்சியில் பொங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திடீர் பணம் வந்து தங்களை திக்குமுக்காட வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகின்றதுங்க. இந்த
நேரத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான நற்பலன்களை அடைவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ராஜ யோகங்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலம் உங்களுக்கு தொடங்கவிருக்கிறதுங்க. சமூகத்தில் தங்களுடைய அந்தஸ்து உயர ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டங்க. முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் பலவிதமான வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பெறப்போகிறீங்க. பெரிய அளவில் வெற்றி தங்களுக்கு குவிய ஆரம்பிக்கும். தங்கள் துணையுடனான உறவு வலுப்பெறும். குடும்ப ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. வேலையில் இடமாற்றம் அப்படி இல்லைன்னா பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் நல்ல பலன்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம்.